சென்னை வால்டாக்ஸ் சாலையில் 21 வயது இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செந்தில். செந்தில், இந்த கொலை சம்பவம் தொடர்பான முழு விவரம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே 24 மணி நேரமும் பரபரப்பாக மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியான வால்டாக்ஸ் சாலையில் நள்ளிரவில் இளைஞர் ஒருவர் ஓட ஓட விரட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் பொதுமக்களிடையே அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் வசந்தகுமார். இவர் ராபிய பகுதியில் உள்ள ஒரு ஷிப்பிங் கம்பெனியில் பணியாற்றி வந்தார். அதே போல பகுதி நேரமாக ரேபிடோ பைக் டாக்ஸியும் ஓட்டி வந்தார். இந்நிலையில் நேற்று இரவு சேப்பாக்கத்தில் உள்ள தனது காதலியை பார்த்துவிட்டு 11:30 மணி அளவில் வால்டாக்ஸ் சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரே வந்த ஒரு இருசக்கர வாகனம் மீது மோதியதாக கூறப்படுகிறது. அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேருக்கும் இவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த அவர்கள் இவரை ஓட ஓட விரட்டி கழுத்தில் கத்தியால் குத்தி உள்ளனர். இதில் படுகாயமடைந்த அவரை அருகிலுள்ள ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அந்த பகுதியில் உள்ளவர்கள் கொண்டு சென்றனர். ஆனால் சிறிது நேரத்திலே அவர் பரிதாபமாக வசந்தகுமார் உயிரிழந்தார். இது தொடர்பாக பூக்கடை போலீசார் வழக்கு பதிந்து அந்த பகுதியில், அதாவது வால்டாக்ஸ் சாலையில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து வருகின்றனர். கொலையாளிகளை இன்னும் சில மணி நேரங்களில் பிடித்து விடுவோம் என வண்டி எண்ணை கண்டறிந்து விட்டோம். இன்னும் சில மணி நேரங்களில் கொலையாளிகளை பிடித்து விடுவோம் எனவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 24 மணி நேரமும் பரபரப்பாக இருக்கக்கூடிய வால்டாக்ஸ் சாலையில் நடந்த இந்த கொலை சம்பவம் பொதுமக்களிடையும் அதேபோல ரயில் பயணிகளிடம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.